அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மருத்துவர் சென்றாயன். நம்மள பல பேருக்கு இன்றைக்கி பல வகையான நோய்களாலையும் குறைபாட்டினாலையும் கஷ்டப்படுறோம். இதுக்கு முக்கிய காரணங்கள் பல வகையாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சார மாறுபாடு. ரெண்டாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உணவு பழக்கம், இந்த மாதிரி பல வகையானது. அதுக்கப்புறம் இயற்கை சீற்றம் சொல்லும்போது நம்மளோட சுவாசிக்கக்கூடிய காற்று கரெக்டாக இல்லை, நமக்கு பருகக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீர் இல்லை. இப்படி பல வகையாக நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு செகண்டுமே பாதிக்கப்படுறோம். இதனால் நமக்கு நோய்கள் நிறைய வர வாய்ப்பு அமையுது. இதுக்கு முக்கிய காரணமாகக்கூடிய நம்மளோட உணவு முறைகள். இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை பற்றி தெளிவாக வீடியோ போட சொல்லி, அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பதிவு போடுன்னு சொல்லி கேட்டாங்க. அதன் பேரில் இந்த பதிவு வெளியிடுறோம். இதை பார்த்து பயன்பெறுங்க. இந்த உணவு அப்படின்னு சொல்கிற போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்கும் 2 எனர்ஜி தேவை அப்படின்னு இந்த இடத்த பதிவு பண்ணிக்கிறேன். அது ஒரு எனர்ஜி குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ்ன்றது நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக உடம்புக்குள்ளே போய் சேரப்போகுது. ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுறது அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு தரமானதாகவும் எப்படி கரெக்டாக உள்ளே கொடுக்கணும் அப்படின்றத முறையாக இப்படி தான் முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கால் எழுந்திரிச்சோடனே நீர் ஆகாரம் சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போனாங்க. தோட்டம் காடுகளுக்கு வேலைக்கு போனாங்க. எல்லாமே விவசாயம் இருந்தாங்க. வேலைக்கு இன்றைக்கி நிறைய நமக்கு ஆஃபீஸ் வேலை, ஐடி ஒர்க் அப்படி நிறைய பணிகள் இருக்குது. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம எல்லா வீட்லேயுமே விவசாயத்தான் இருந்திருப்பாங்க. காலைல 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போய் இந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கான ஆடு மாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலங்களில் அவங்க தேவையான விஷயம் பண்ணுவாங்க. இப்படி தான் அவங்க கலாச்சாரம் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இயற்கையாக சேர்ந்து வாழ்ந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்து பல்லு கொட்டாமல் நல்லா சாப்பிட்டு கடைசி நாள் வரைக்கும் நல்லா வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சது. ஆனால் நம்மளில் பல பேர் இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசு ஆனேவும் மெடிசினோடு சேர்ந்து வாழ்கிற காலங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போய் 50 வருஷம் ஆச்சுன்னா பெட்டில் படுத்துகிட்டே எந்த வேலையும் செய்ய முடியாமல் வேலையே மாற்ற சாப்பிட்ற வேலை அப்படி போயிடுச்சு. ஒரு கை சோறு ஒரு 2 கை மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை இருந்துருச்சு இன்றைக்கி. இது எப்படின்னா இது கடைசி வரைக்கும் நம்ம யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் நம்ம இருந்து இல்லாத கணக்கு தான். நம்ம இருக்கிறோம், உயிரோடு இருக்கிற அவ்வளோதான். மெடிசனை வாங்கி சாப்பிட்டேவும் அதை மருந்து மாத்திரைக்கு அந்த பணத்தை கொடுத்து கட்டிட்டு நம்மகிட்ட உயிர் கொஞ்ச நாளை வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில வழிகளை உங்களை நான் பதிவு பண்ணுறேன். இதை பார்த்து பயன்பெறுங்க. உணவு உண்ணும் முறை அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுன்ற பெரிய சாப்டருங்க. எப்படின்னா நம்ம உடம்புக்கு 12 வகையான சத்துக்கள் தேவை. அந்த 12 வகையான சத்துக்கள் தேவைன்னும் போது அந்த 12 சத்து சேர்த்து உடம்புக்குள்ள போனால் தான் நமக்கு தேவை எல்லா எனர்ஜியும் கரெக்டாக கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோம், எப்பயுமே இந்த நெல்லரிசி ஒரே அரிசி தான், நெல்லரிசி சாப்பாடு வெள்ளையாக இருக்கும் அந்த அரிசி, பாலிஷ் பண்ண அரிசி வாங்கி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது ஒரு சத்து மட்டும் நம்ம உடம்புக்கு அதிகமாக சேர்ந்துருது. அப்படி ஒரு சத்து அதிகமாக தேவைக்கு மேலே சேர்ந்தாலும் அது ஒரு குறைபாடு, அது ஒரு நோய் தான். சரியா? அதே மாதிரி மற்ற சத்துக்கள் கிடைக்காதனால மற்ற நோய்கள் உருவாகுது. இப்படி 2 வகையான நோய் உடம்பு உருவாகிறதுக்கு அது வாய்ப்பு அமைஞ்சிருது ஒரே பொருளை சாப்பிட்றதுனால. இது தவிர்க்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சில வழி சொல்லியிருக்காங்க, சில வழிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நவதானியங்கள் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. நவதானியம் சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட கிடைக்கிற 9 பொருள்களை 10 பொருள்களை சேர்த்து நீங்கள் அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சாப்பிட்றவங்கள சொல்கிறேன். இப்போது கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம், கம்பு, ராகி, இந்த மாதிரி உணவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 9-10 வகை உணவை நீங்கள் சேர்த்து உணவை பயன்படுத்தலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா சத்துமே உங்களுக்கு ஒருங்கே கிடைச்சதில்லை. இது இல்லை, இது இருக்குது அப்படி நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த பொட்டாசியம் வேணும், இந்த கால்சியம் வேணும், மெக்னீஷியம் வேணும் அப்படின்னு தேடிட்டு அவசியம் இல்லை. எல்லாமே அதில் கலந்து வந்துடும். தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம். இந்த உணவு சாப்பிட்றதுக்கு சில முறைகள் இருக்குங்க. நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி உட்காந்துக்கிற தட்டில் சாப்பாடு வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டோம். கையில் கூட எடுக்கல, ஸ்பூன் தான் எடுக்கிறோம். இந்த ஸ்பூன் என்னன்னு தெரியாது. ஸ்பூன் எடுத்து அங்கே டிவி தான் ஓடிட்டுருக்கு, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம். டிவியில் ஒரு நமக்கு ஞாபகம் வரும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன சுவை இருக்குது, அதில் என்ன மனம் இருக்குது, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த குருட்டுக்கோழி தவிட்ட முழுங்க மாட்டோம், டப்புன்னு அள்ளி அதை முழுகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம பாட்டுக்கு எடுத்த வாயில் போட்டுக்கிட்டு மென்னுக்க வேண்டியது, அங்கே பார்த்துக்க வேண்டியது, அப்படியே பார்த்துட்டு இருப்போம். அப்படி செய்யக்கூடாதுங்க. உணவு உண்றதுக்கு நம்ம நல்லா சமணங்கால் போட்டு உட்காந்து கீழே உட்காந்து நல்லா முதுகுத்தண்டு குமிஞ்சு வளையிற மாதிரி அந்த பொசிஷனில் உட்காந்து நல்லா கீழே குமிஞ்சு உணவு எடுத்து வாயில் வைக்கணும். வச்சுட்டு உதட்டை மூடி மெல்லணும்.
மென்று நல்லா கூழாக்கி உள்ளே அனுப்பணும். அந்த உணவு முழுமையாக ஜீரணம் அடைஞ்சு அதோட சத்துக்கள் உடம்புக்கும் இந்த கழிவுகள் மலக்குடலுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ நமக்கு இந்த தொந்தரவு இருக்காது. இந்த தவறும் பட்சத்தில் இது மலச்சிக்கலாக மாறலாம், மூலமாக மாறலாம், நமக்கு எனர்ஜி லாஸ் வரலாம், சோறு வரலாம், இப்படி பல வகையான நோய் வரக்கு இது ஒரு வாய்ப்பு அமையுது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உணவை இந்த முறைப்படி உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் தவிர்க்கப்படலாம். என்ன பார்த்தா என்னென்ன உணவுகளை எப்படி எப்படி நம்ம அதை வாங்கி பயன்பெறணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நிறைய மக்கள் தொகை பெருனால அது நிறைய விளைவிக்கணும்னு சொல்லி விவசாயிகளுமே நிறைய உரம், பூச்சி மருந்து இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இதை தயார் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நண்பர் கூட சொன்னார், என்ன சொன்னார்னா அவர் இந்த திராட்சை வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காரு, ரெகுலர் சாப்பிட்றவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ லாஸ்ட்டாக வாங்கின பேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசம் வந்திருக்கு. சரி ஊற வச்சு பார்த்துருக்காங்க, 2 நாள் ஊற வச்சு மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்சு பார்த்துருக்காங்க. அப்போவும் அதோட மருந்து வாசம் உள்ளே இருந்திருக்கு. அப்போது எந்த அளவுக்கு அதில் கெமிக்கல் இருக்குது பார்த்துங்களேன். அந்த திராட்சை பழத்தோட இந்த டேஸ்ட்டை விட மருந்தோட டேஸ்ட்டு தனியாக தெரியுது. அப்போ எவ்வளவு கெமிக்கல் உள்ளுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, எல்லா உணவுலையும் இந்த கெமிக்கல் இருக்கலாம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்கி பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த நவதானியம் சொல்லும்போது அரிசி வகைகள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகள் பயன் தராது, நீங்கள் வாங்கவும் கூடாது. எதை பளிச்சுன்னு இருக்கோ அதெல்லாம் உடம்புக்கு ஆகாதுங்க, சரிங்களா? நீங்கள் அந்த பூமியோடு சேர்ந்து, அதாவது நெல் உரித்தல் சொல்கிற விஷயம் இருக்குது. அரைக்கிறது வேறு, உரிக்கிறது வேறு. உரிக்கிறதுனா கைக்குத்த சொல்லுவாங்க. அந்த கைக்குத்த சொல்லும்போது அந்த மேலே அந்த அரிசி மேலே ஒரு தவிடு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், இப்படி நசிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தவிடு வெளியே வரும். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தவிடில் முக்கியமான சத்துக்கள் அந்த தவிடுலாம் இருக்குது. அந்த மாதிரி அரிசிகளை வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கி பயன்படுங்க. நீங்கள் ஏதோ பக்கத்தில் கிடைக்கிது, எடுத்த மாதிரி கிடைக்குன்ட்டு கிடைச்சதை வாங்கி பயன்படுத்தாமல், ஏன்னா நம்ம சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம். ஏதோ சாப்பிட்டு ஏதோ பண்ணுறோம்னா நம்ம பின்னாடி கஷ்டப்படுவோம். நம்ம நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னென்னா, இப்படி தான் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு நல்லா இதாவது பண்ணி காசு மிச்சம் பண்ணுறன்னு பேரில் வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், அவசரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா காசை அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு 60 வயசு பெட்டில் படுத்து எல்லா காசையும் ஒன்றா மொத்தமாக டாக்டர் கொடுத்து போயிடும். அது யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நிம்மதி இருக்காது. வருஷம் பூரான கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த காசு சம்பாரித்து வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களை வச்சு நீங்கள் நிம்மதியாக இல்லை. ஏன்னா இருக்க காலத்துக்கு நிம்மதியாக இல்லை நீங்கள். ஏன்னா அந்த காசு சம்பாதிக்கலே உங்கள் வாழ்க்கையை ஓடிடுச்சு. திருப்பி அந்த பணத்தை வச்சு நிம்மதியாக இருக்கலாம், இருக்க முடியாது உங்களால். அதை போய் மெடிக்கல் கொடுக்க சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் முன்கூட்டியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை பொறுமையாக ஆராய்ஞ்சு என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நல்ல பொருளை வாங்கி இயற்கையான முறையை சாப்பிட்றதுக்கு பயன்பெறணும். நிறைய பேர்னா வேக வச்சுட்டு அப்புறமா கழுவுறாங்க. அப்படி கழுவக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. முதலே நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் வேக வைங்க. கழுவி நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு நல்லா கழுவுறாங்க. அப்படி கழுவுனா என்ன ஆகும், சத்தெல்லாம் பாதி வெளியே போயிடும். அப்படி இல்லாமல் முன்கூட்டியே நல்லா கழுவுற தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கட் பண்ணி அப்படியே நீங்கள் பாத்திரத்தை போட்டு வேக வைக்கணும். காய்கறி வேவிக்கும் போது ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு இருந்தால் போது நல்லா மென்று சாப்பிட்ற ஸ்டேஜில் வைக்கணும். குழன்னு கூழ் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லா மெல்லும் போது உங்களுக்கு இந்த உமிழ்நீர் சுரப்பு அதிகமாக சுரந்து அந்த உமிழ்நீர் நிறைய உள்ள போகும். அந்த உமிழ்நீர் நிறைய உள்ள போது அந்த HCl சுரக்கும் போது 2 சேரு ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முழுமையாக அவங்க உடம்புக்கு சத்துக்களாக மாறும். அப்படி இல்லாமல் நீங்கள் குழக்குன்னு வேக வச்சிங்கன்னா அது பாயசமாக குடிச்சா வச்சுக்கலாம், அது பயன் தராது. அவ்வளோ நீங்கள் சாப்பிட்ற காய்கறி எனர்ஜியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி காய்கறியில் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு சாப்பிடுங்க. நிறைய உணவில் கீரைகளை சேர்த்துக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி இயற்கை உணவுகளை பயன்படுத்தி சாப்பிட்றதோடு இல்லாமல் உங்கள் சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு. இந்த 6 சுவைகள் நம்ம ஒருங்கி எடுத்துட்டோம்னா நமக்கு நோயே வராதுங்க. நல்ல ஜீரணமாகவும் கழிவு கட்ட வெளியேறிடும். நாம் இன்றைக்கி என்ன செய்யணும்னா இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு இந்த 4 சுவை ரெகுலர் எடுத்துக்கிறோம். வேறு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 3 டீ சாப்பிட்றீங்க, அதில் இனிப்பு வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்றீங்க, அதில் காரம் உப்பு வந்துடும், புளிப்பு வந்துடும். இப்படி போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பும் துவர்ப்பு நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. நமக்கு அந்த 2 தான் கழிவு நீக்கத்துக்கும் ஜீரணத்துக்கு நம்ம உதவியாக இருக்கக்கூடிய அந்த சுவைகள்னு சொல்லும்போது இந்த 2 சுவை தான். இதை நம்ம யாருமே பொறுப்பு எடுத்தாமல் விட்டுறோம். அதனால் இந்த கசப்பும் துவர்ப்பும் உணவு சேர்க்கை இருக்கமாக பார்த்துங்க. அனைவருமே நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குற அவசியம் இருக்காது. ஒரே ஒரு நெல்லிக்காய், ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ருங்க. நெல்லிக்காய்னு சொல்லணும், மலை நெல்லி தான் சொல்லணுங்க. அது பெரிய நெல்லி தான் மலை நெல்லி. மற்ற எல்லாருமே எல்லா டைமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் ஒரு 10 சுண்டை வத்தல் எல்லாத்தையும் கிடைக்கும்.
நார்மல் கிடைக்கும். உப்பு போடாமல் அந்த சுண்டலத்தை பொரிக்கணும் தான் முக்கியமான விஷயம். உப்பு போட்டு பொரிச்சிங்கன்னா சாப்பிட சிரமம். எப்படி சிரமம் இருக்குன்னா, அது ஏற்கனவே கசப்பு சுவை உள்ளது. அது உப்பு சேரும்போது கசப்பட தன்மை அதிகமாகிடும். அது உங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து உங்கள் ஒரு ஸ்டேஜில் உங்கள் நாக்கே அதை வெறுக்கும். அப்படி இல்லாமல் உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அதில் கசப்பு சுவை கம்மியாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். ஒவ்வொரு உணவுலையும் ஒரு 10 வத்தல், அப்போ ஒரு நாளைக்கு 30 வத்தல் சாப்பிடுவீங்க. இது சாப்பிட்டாலே போதுங்க, உங்கள் மேக்சிமம் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். சரியா? அந்த மாதிரி இயற்கை உணவுகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் மறுபடியும் எப்போயாச்சும் உங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது மற்ற உணவுகளை தெளிவாக சொல்கிறேன். இப்போது டெய்லியுமே நீலேருந்து நீங்கள் 10 சுண்டு வத்தல் வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு, சும்மா வறுக்கணும் அவசியம், வறுத்து ஒரு டப்பாவில் வச்சு மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது 10 வத்தல் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளோட குடல் பகுதி, நம்ம பெருக்குடல், மலக்குடல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை கரெக்டாக நம்ம முன்னோர் சொன்ன முறைப்படி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமண்டல பிரச்சனை வராது, உடல் சோர்வு ஏற்படாது, உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த மருத்துவரை சந்திக்காமல் நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நீங்களும் உங்களோட சந்ததிகளும் பயன்படுத்தலாம். இது தவறுனா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இல்லை, மருத்துவருக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்க யார் சாப்பிட்றத. நன்றி.